முதல் கோரிக்கை இந்த ஹவுதியை பத்தி இருக்கு. அமெரிக்கா முடியாது, இப்படியே பேசியிருக்கிறார்கள். 21 மணி நேரம், 6க்கும் மேற்பட்ட சிட்டிங்ல. சமாதானம், தற்காலிக பேச்சுவார்த்தை has been collapsed. மிகப்பெரிய பஞ்சாயத்தில் சிக்கும். இப்பொழுது அவர்கள் அணுகுண்டை விட பெரிய குண்டைத்தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள் ஈரான். இன்று காலை பெஞ்சமின் நெத்தன்யாகு ட்வீட் ஒன்று போட்டிருக்கார். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் போருக்கு தயார் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். இப்ப போர் ஆரம்பிக்க போகிறது. அமெரிக்கா இனி மறுபடியும் போரை செய்ய போகிறார்கள். ஹெர்மூஸை லாக் பண்ணதுனால இனி கப்பல்கள் போகாது. உலகத்தில் எந்த மூலையிலிருந்தும் எண்ணெய் அங்கே செல்ல வாய்ப்பில்லை. உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் துணை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் சர்வதேச பார்வையாளர் சுஃபியான் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் லலிதா. 21 மணி நேர பேச்சுவார்த்தையானது ஈரான் அமெரிக்காவுக்கு தோல்வியில முடிஞ்சிருக்கு. உண்மையாகவே அங்கே என்ன நடந்தது, இனிமேல் எப்படியெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் சார் ஈரான் அமெரிக்கா போர்? இந்த பேச்சுவார்த்தையில மிக முக்கியமான ஆளுமைகள் கலந்து கொண்டார்கள். அமெரிக்காவுடைய சார்பில் அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ், அதே போன்று டொனால்ட் ட்ரம்புடைய மருமகன் ஜெரி குஷ்னர், மத்திய தரைக்கடல் பகுதிக்கான ஸ்பெஷல் என்வே ஸ்டீவ் விட்காஃப், இது அமெரிக்காவின் சார்பில். ஈரான் வந்தது ஒரு பெரிய படைகளை கொண்டு வந்து இறக்குனாங்க. அதாவது பேச்சுவார்த்தைக்கு அவங்களுடைய பியூரோக்ராட்ஸ் எல்லாரும். முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் பக்கர் கலிபா, ஈரானுடைய சபாநாயகர். இவர் இறந்து போன, கொலை செய்யப்பட்ட சையத் அலி காமினியுடன் நெருங்கிய நட்பு கொண்டவர், ஒரு சீனியர் கிரேட். வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி உட்பட அவர்களுடைய குழு 50க்கும் மேற்பட்ட தனி விமானத்தில் பாகிஸ்தானுக்கு வந்து இறங்கினார்கள். 21 மணி நேரம் பேச்சு தொடங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. 6க்கும் மேற்பட்ட சிட்டிங்களில் அவர்கள் தொடர்ந்து பேசியிருக்கிறார்கள். செரீனா ஹோட்டல் 5 ஸ்டார் அந்தஸ்து உள்ளது. அந்த ஹோட்டலில் 2 தளங்களில் அவர்கள் தங்கியிருந்தார்கள். பேச்சுவார்த்தைக்கு என்று ஒரு விசேடமான ஒரு ரூம், பெரிய ரூம், ஹால், டெலிகேஷன் ஏற்பாடு செஞ்சார்கள். ஆனால் அவர்கள் முகமுகமாக உட்கார்ந்து பேசலை. ஆனால் ஒரு செய்தி, முகமுகமாக உட்கார்ந்து பேசியதாகவும், அதாவது நேருக்கு நேர். ஒரு ரூமில் அமெரிக்கர்கள் இருப்பார்கள், மற்ற ரூமில் ஈரானியர்கள் இருப்பார்கள். இப்போ ஈரானுடைய சார்பிலே வந்திருக்கக்கூடிய கலிபா டீமும் பாகிஸ்தான், அதாவது அமெரிக்காவின் டீமுக்கும் மத்தியஸ்தம் செய்கிற பாகிஸ்தான் செய்திகளை கடத்துவார்கள். பேச்சுவார்த்தை அப்படித்தான். இது மறைமுக பேச்சுவார்த்தை. ஒரே ரூம்ல இருப்பாங்க, ஒரே ஹோட்டல்ல 2 அறைகளில் இருந்து இவர்கள் சொல்வதை அவர்கள் இங்கே கடத்துவார்கள். ஆமா, அவங்க இப்படி சொல்லியிருக்கப்ப ஒரு 10, அமெரிக்கா ஒரு 15 கோரிக்கை வைத்தார்கள், ஈரான் ஒரு 10 கோரிக்கை. இந்த முதலாவது கோரிக்கையை கொண்டு கொடுப்பாங்க, இந்த ஹெர்மூஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க, ஆனால் அவங்க பதில் இங்கே கொடுப்பாங்க, இல்லை அவங்க ஆன்சர் கொடுப்பாங்க. இப்படியே பேசியிருக்கிறார்கள் 21 மணி நேரம், 6க்கும் மேற்பட்ட சிட்டிங்கில். 2.5 மணி நேரம், 3.5 மணி நேரம், 4 மணி நேரம், 4.5 மணி நேரம், 5 மணி நேரம், இப்படி உட்கார்ந்து அவர்கள் பேசி இடையில பிரேக் எடுப்பாங்க. அப்படிதான் அந்த பேச்சுவார்த்தை முடிந்திருக்கு. அந்த பேச்சுவார்த்தையில் எதுவுமே நடக்காமல் போனதற்கு மூல காரணம் அமெரிக்கா தனது கொள்கையில் உறுதியாக இருப்பதாகவும், அதைவிட உறுதியாக ஈரான் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஈரானுடைய 10 அம்ச கோரிக்கையில் சிக்கலான கோரிக்கை அணு ஆயுதங்களை கைவிட வேண்டும். அதாவது உரு ஏற்றி இருக்கக்கூடிய என்ரிச் செய்யப்பட்ட அணு கழிவுகள் 434 கிலோ, அதை எங்க கையில கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னாங்க அமெரிக்கா. அப்புறம் அந்த நீண்ட தூர தாக்குதல் நடத்தக்கூடிய ஏவுகணைகள் எல்லாம் இவ்வளவு தூரம் நீங்க தாக்குற அளவுக்கு கொண்டு வரக்கூடாது, ரொம்ப குறைச்சிடணும். 3வது அமெரிக்கா வைத்த கோரிக்கை, ஹெர்மூஸ் வளைகுடாவில் இவங்க கலெக்ஷன் பண்றேன்னு சொன்னாங்க. ஒவ்வொரு கப்பலுக்கு 2 பில்லியன் ஈரான். இது சாவரின் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் ஈரான். இது இந்த கடல் பகுதி எங்களுக்குள்ள பகுதி தான். ஏன்னா பனாமா கால்வாயில எகிப்து வசூல் செய்கிறாங்க, அமெரிக்கா சூயஸ் கால்வாய், அந்த கால்வாயில் பனாமா கால்வாயில அமெரிக்கா, இங்கே சூயஸ் கால்வாயிலே வசூல் செய்கிற மாதிரி, பனாமா சூயஸ் மாதிரி இது எங்களுடைய ரைட். இட்ஸ் ரைட் பார்ட் ஆஃப் அவர் இன்டெகிரிட்டி. இதில் நாங்கள் வசூல் செய்வோம்.
எல்லா கப்பல்களுக்கும் 2 மில்லியன் அமெரிக்க டாலர். பிரதானமான ஈரானுடைய கோரிக்கை, கலிபாபுடைய கோரிக்கை, சேதலி காமினியுடைய அரசாங்கத்தின் கோரிக்கை இதுதான். ஹெர்மூஸ் வளைகுடா என்பது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 33 கிலோமீட்டர் உள்ள 8 கிலோமீட்டர் ஆழம். எல்லா நாடுகளில் கப்பலும் அப்படிதான் வந்தாகணும். இப்போ நம்ம நாட்டுக்கு வரக்கூடிய கப்பல்கள், இங்கிருந்து மத்திய தரைக்கடலை கடந்து யூரோப்புக்கு போகிற கப்பல்கள், ஆயில் கப்பல்கள் எல்லாமே சவுதி அரேபியாவுக்கு போனாலும், கத்தருக்கு போனாலும், யுஏக்கு போனாலும், பஹ்ரைனுக்கு போகிறது, ஓமனுக்கு போகிறது, ஈரானிலிருந்து சீனாவுக்கு போகிறது, இந்தியாவுக்கு வர்றது, தென்கிழக்கு ஆசிய மண்டலம், மத்திய கிழக்குக்கான டிரான்சாக்ஷன், யூரோப்பிய மண்டலம் எல்லாமே ஹெர்மூஸ் 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 தான். இப்போ என்ன பிரச்சனை அந்த பேச்சுவார்த்தையில் திடுக்கிடுதுன்னா, ஹெர்மூஸுக்கு நாங்கள் 2 மில்லியன் வாங்குவோம். 2 மில்லியன்னா 20 கோடி, கொஞ்சம் கம்மியாக வருதுன்னு வச்சுக்கலாம். 1 மில்லியன் என்பது நம்ம நாட்டு மதிப்பிற்கு 9.5 கோடி. அப்போ 2 மில்லியன் எத்தனை கோடி? 19 கோடி ஆச்சா? 19 கோடி ஒரு கப்பலுக்கு வாங்க போறேங்க. யாரு? ஈரான். அமெரிக்கா சொல்லுது, இங்க பார், இது பொது பாதை, இந்த பாதைக்கு நீ உரிமை கொண்டாடக்கூடாது. இப்ப பேச்சுவார்த்தையில முதல் தடுக்கமே ஹெர்முஸ் தான். ஆனா அவர் சொன்னாங்க, பொது பாதை இல்ல, இது எங்க பாதை, சர்வதேச எல்லை என்று ஒரு எல்லைகள் உண்டு. உலகத்துல கடல் வழி எப்படி இருக்கும்? இது சர்வதேச எல்லை. இந்த சர்வதேச எல்லையில் எல்லாரும் பயணிக்கலாம். அன்னைக்கு ஈரானை தாக்குதல் நடத்தும் போது இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க ஈரானுடைய கப்பல். இப்போ வரும்போது கூட இந்தியர்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? அங்கே 90 பேரை குண்டு போட்டு சாகடித்தாங்க அமெரிக்கக்காரர்கள். முதல்ல போரின் உச்சகமாக தான். அப்போ கேட்கும்போது இந்திய சார்பில் என்ன சொன்னாங்கன்னா, அது எங்கள் நாட்டில் வந்து எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பயிற்சியை முடித்தாங்க, மும்பையில் நினைக்கிறேன். முடிச்சுட்டு அவங்க சர்வதேச கடல் எல்லைக்கு போயிட்டாங்க, அதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு இந்தியா சொல்லிட்டு. அப்போ இதுக்கு ஏன் நான் இதை விளக்கமாக சொல்கிறேன்னா, உலகத்தில் இருக்கிற கடல்வழி பாதைகளில் சர்வதேச எல்லைகள் வகுக்கப்படும், அதே மாதிரி எங்கள் நாட்டுக்குள்ள எல்லைகள்னு வகுக்கப்படும். அப்படித்தான் ஈரான் சொல்கிறது, ஹெர்மூஸ் இது எங்கள் தேசத்தின் பகுதி, இட் இஸ் அ பார்ட் ஆஃப் த கடல்வழி தான் அது, ஆனால் இட் இஸ் அ இன்டெகிரல் பார்ட் ஆஃப் அவர் ஓன் சாவரினிட்டி, அதாவது இறையாண்மை கொண்ட எங்க நாட்டுடைய கடல் எல்லை. இந்த கடல்ல போற கப்பல்ல ஒரு கப்பலுக்கு 19 கோடி ரூபாய் கொடுக்கணும். இப்போ மற்ற நாடுகள்லாம் சொல்றாங்க, சரி கொடுத்துருவோம்பா, நமக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க. அமெரிக்காவும் இஸ்ரேலும் மத்திய தரைக்கடலில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், இந்த ஒரு 5-6 நாடுகள், பஹ்ரைன், இவங்க தான் கொடுக்கக்கூடாது. மற்ற நாடெல்லாம் கொடுக்குறாங்கிறாங்க. சரிதான், ஒரு பேரலுக்கு $1, 100 பேரலுக்கு $100 என்னமோ ஒரு கணக்கு வருதுன்னு சொல்றாங்க. இப்போ ஒரு கப்பல்னா ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கு சரக்கு வரும். 600 கோடி 600 கோடி போகும்போது ஒரு 15-19 கோடி எனக்கு கொடுத்துருங்க, நாங்க அந்த பணத்தை வச்சு எங்க நாட்டை நீங்க அழிச்சிருக்கீங்களே அதை டெவலப் பண்ணுவோம். எத்தனை பேரை கொலை செஞ்சீங்க, எத்தனை கட்டடம், ஆயிரக்கணக்கான கட்டடங்கள் காலி, சாலைகள் காலி, மக்கள் இறந்து போயிட்டாங்க, வீடுகள் இல்லை, மக்கள் வீடுகள்லையும் கொலை செஞ்சிருக்காங்க. ஆனால் முதல் கோரிக்கை இந்த ஹவுதியை பற்றி இருந்திருக்கு. அமெரிக்கா முடியாது, அது எங்களுக்கு. ஆனால் அமெரிக்கா எப்போ முடியும்னு சொல்லுவான்னா, ஆளுக்கு பாதின்னா அமெரிக்கா முடியும்னு சொல்லுவோம். ஆளுக்கு 9 கோடிப்பா, உனக்கு 9 கோடி, எங்களுக்கு 9 கோடி. அவங்க அமெரிக்காவுக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க. அமெரிக்காவுக்கு ஏன் விட்டு கொடுக்கணும்? ஒன்னதான் நாங்கள் தோல்வி அடைய செஞ்சுட்டோமே. இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதில் பல பேச்சுகள் இருக்கு, நம்ம பக்கத்துல இருந்து பார்க்கல, வரக்கூடிய செய்திகள் தான் சொல்றேன். முதல்ல அந்த ஹெர்மூஸ் வளைகுடா, அதாவது கடல்ல இருக்கக்கூடிய அந்த இடத்துல எல்லா கப்பல்களும் ஃப்ரீயா போகணும் அப்படின்னா அமெரிக்கா துண்டு சீட்டில் எழுதி கொடுக்குறாங்க. ஈரான் சொல்லுது, ஃப்ரீயா ஒன்றும் அனுமதிக்க மாட்டோம், இது எங்களுடைய கடலாதிக்கத்தின் உள்ள பகுதி, இதுல போறாந்தா நம்ம பைபாஸ்ல போற மாதிரி டோக்கன் வசூலிக்கிறது, அரசாங்கமே வசூலிக்குத, நம்ம நாட்டுக்குள்ளே அரசு வசூலிக்கிறது. அதே மாதிரி ஈரான் சொல்லுது, எங்க நாட்டுக்குள்ள இல்லை, நாங்க எல்லா கப்பலுக்கும் வசூலிப்போம். கொஞ்சம் நெஞ்சம் எத்தனை கப்பல்னா 2500 கப்பல் இருக்கு உள்ள. ஒரு நாளைக்கு 140 கப்பல் போகணும், வரிசையா போய்கிட்டே இருக்கும். 10 நாள்ல 1500 கப்பல் போகும், 20வது நாள்ல அடுத்த கப்பல். அது இப்போ ரொட்டேஷனா இல்லை, எல்லாமே தடை பண்ணி நிற்குது. இப்போ இந்த பிரச்சனையில தோல்வி, அடுத்து அணு ஆயுதங்களை தரவே மாட்டேன். அணு ஆயுதங்களை நாங்கள் வந்து நம்ம ஊரில் கூடங்குளம் இருக்க மாதிரி நாங்கள் மின்சாரத்திற்காக பயன்படுத்துவோம், நல்ல பணிகளுக்கு பயன்படுத்துவோம். அதில் நீ வந்து கேட்கக்கூடாது. உன் நாட்டில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இஸ்ரேல் வச்சுருக்கான்,
நீ குண்டுகளை எவ்வளோ குண்டு வச்சிருக்க, நீ என்ன இன்னைக்கு சாகடித்தா நாளைக்கு நீ குண்டு போட்டு அணு ஆயுதத்தை போட்டு சாகடிக்கிறான். நான் ஒரு 10 குண்டு வச்சிருக்கேன், அதுவும் செய்யவே இல்லை. நான் அணுகுண்டே செய்ய மாட்டேன், ஆனால் மின்சாரத்திற்கு எனக்கு அணு ஆயுதங்கள் தேவை, மின்சார தயாரிப்புக்கு, அதே மாதிரி மருத்துவத்துறைக்கு தேவை, எரிசக்திக்கு துறைக்கு தேவை. இன்டர்நேஷனல் கம்பெனிகள்லாம் வரட்டு, வந்து பார்வையிட்டு அதுக்கு நம்ம ஒரு கோடிஃபை பண்ணி ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். 2 அது ஈரானுடைய கோரிக்கை. 1 ஹெர்மூஸ் வந்து எல்லாரும் 19 கோடி கொடுத்து தான் போகணும். 1 அணு ஆயுதங்களை நாங்கள் எங்கிட்ட தான். இப்போ 2 எங்கள் மேலே போட்டிருக்கக்கூடிய தடையை நீக்கிறோம், பொருளாதார தடை 47 வருஷம். 3 4வது எங்களுடைய ப்ராப்பர்ட்டியை ஒப்படைக்கணும், நிறைய சொத்துக்கள் கோடிக்கணக்கில் இருக்கு. 4 5வது எங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்களெல்லாம் தாக்கக்கூடாது, லெபனானு, ஹமாஸு, அப்புறமா ஹிஸ்புல்லா எல்லாத்தையும் தாக்கக்கூடாது, ஹவுதி வரைக்கும். 5 இப்படி ஒரு 10 கோரிக்கை. 10 கோரிக்கை. அமெரிக்கா முதல் 2வது கோரிக்கையே கதையை செல்லலை. சரி, பேச்சுவார்த்தையில் இறுக்கமான நிலை வருது. உடனே அமெரிக்க அதிபர் அங்கிருந்து ஒரு செய்தியை பதிவு செய்கிறார். ஏன்னா இருக்கிற உலகத்திலே நம்பர் 1 ஃபுலிஷ் அவர் தான் அமெரிக்க அதிபர். இவ்வளோ சண்டை வந்திருக்கு, 40 நாளாக போர் செஞ்சுருக்கீங்க, பல லட்சம் கோடி இழந்திருக்கிறாங்க, ஒரு 25 லட்சம் கோடி லாஸ் ஆயிருக்கு. அவங்க வரும்போது ஈரான் எப்படி வந்தாங்கன்னா, உலகத்திற்கு அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் கொடுங்கோளர்களாகவே சித்திக்கிறார்கள். 170 பிள்ளைகளை சாகடிச்சாங்க. இப்போ அவன் கேட்டான் அமெரிக்காக்காரன், நான் சாகடிக்கலைன்னு அமெரிக்கா சொல்ல, இவன் நான் சாகடிக்கலைன்னு சொல்ல, அப்போ என்ன சாகடிச்சதுன்னு கடைசியில் அமெரிக்கா தனது கப்பல் படையிலிருந்து ஏவிய டொமஹாக் ஏவுகணையினுடைய பாகங்கள் அங்கு கிடந்ததை கண்டுபிடித்து விட்டார். இப்போ அவங்க வரும்போது ஒரு விமானத்தில் 170 சீட்டு, ஒவ்வொரு சீட்டுக்கும் இறந்து போன பிள்ளைகளுடைய படம், அந்த ரத்தக்கரை படிந்த புத்தகங்கள். அது எவ்வளோ கஷ்டம் நினச்சி பாருங்க. சின்ன பிள்ளைங்க, 5 வயசு பிள்ளை, 3 வயசு பிள்ளை, 6 வயசு பிள்ளை. இவன் தான் அமெரிக்கா, இவன் தான் யூத. நாம் யாருக்குமே ஆதரவு கொடுக்கல. ஈரான் வந்து நல்லவர்கள் என்றோ அரபுகள் நல்லவர்கள் என்றோ நம்ம சொல்லலை. அவன் இதுவரைக்கும் தாக்கி நடத்திக்கிட்டு இருக்கான். உன் ஊரில் யாரும் குழந்தையும் கொல்லலை, பொதுமக்களையும் கொல்லலை. பொதுமக்கள் இஸ்ரேலில் சாவுறாங்க. ஏன்? நீ வைத்திருக்கக்கூடிய அந்த முஸாத் நிலைகள் மக்களுக்கான இடங்கள்ல இருக்கு, அதில் போடும்போது சாவுறாங்க. அணு ஆயுத நிலைகள்ல இருக்கக்கூடிய அராது, டிமோனா போன்ற தலங்கள்ல 12 அபார்ட்மெண்ட் அடிச்சாங்க, பொதுமக்களும் செத்துருக்காங்க. ஆனா நீ வேண்டுமென்றே ஸ்கூல் ஜோன்ல போட்டாங்க அமெரிக்கா. உலகத்துல மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அதை பார்த்து கண்ணீர் வரும். நமக்கு ஒரு சின்ன புள்ள அழுதா கூட தாங்க முடியாது. குழந்தையா சொல்றோமா, ஒரு பூனைக்குட்டி அடிப்பட்டா கூட நம்மளால தாங்க முடியாது. இந்த பாவிகள் 170 பேரை கொலை செய்தார்கள். அந்த 170 பிள்ளைகளும் படம், அவங்க பயன்படுத்தின அந்த அந்த செருப்பு, அந்த பிள்ளைகள் பயன்படுத்தின இது ஸ்கூல் பேக், இதெல்லாம் வச்சு உலகமே கண்ணீர் வடித்தது. இதுதான் அமெரிக்காவின் மதிப்பு, இதுதான் யூதர்களின் மதிப்பு. ஆனால் அமெரிக்க துணை அதிபர் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஈரானுக்கு பல ஆஃபர்ஸ்லாம் கொடுத்தோம், அதை வந்து அவங்க ஏற்றுக்க மறுத்துட்டாங்க, அவங்களுக்கு தான் லாஸ்ன்ற மாதிரி பேசியிருக்காரு சார். என்ன ஆஃபர் கொடுத்தாரு? இந்த மாதிரியான 15 கோரிக்கைகளுமே வந்து ஈரானுக்கு ஒரு ஆஃபர் தான் நாங்கள் கொடுத்தது. என்ன ஆஃபர்னு சொல்லல, அவர்கள் ஆஃபர் ஒன்று கொடுத்தாங்க. என்ன ஆஃபர்னு அவர் சொன்னாரா இல்லையா நான் சொல்றேன். அவர்கள் என்ன ஆஃபர் கொடுத்தாங்கன்னா, அதாவது கடை தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைச்ச கதைன்னு ஒரு பழமொழி நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இல்லையா. சாமி பார்க்க போறான், கடையில் வரிசையா வச்சிருப்பால, எடுத்து ஒன்று தூக்கி உடைச்சிடுறது, இது கடவுளுக்கு போய் சேருமா? அப்படிதான் அவனுடைய சொத்துக்கள், பணங்கள், ஏராளமான கோடிக்கணக்கான பணங்கள் வெளிநாட்டு வங்கிகள்ல, கத்தர் போன்ற நாடுகள்ல குவிஞ்சு கிடக்கு. யாருடைய பணம்? ஈரான். அதுல ஒரு $7 பில்லியன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இதுதான் சலுகை. அவன் பணத்தை ரிலீஸ் பண்றது நீ என்ன சலுகை? அவன் என்ன ரொம்ப ஈஸியா முடிச்சிடலாம். அவன் பணத்தை ரிலீஸ் பண்ண நீ என்ன சலுகை? அவனுடைய பணத்தை முடக்கி வைத்தாய். 47 வருடமா அவன் நாட்டுக்குள்ள எதுவுமே வரக்கூடாது. 47 வருடமா அவன் நாட்டில் கிடைக்கக்கூடிய வளங்களை வெளியே போகக்கூடாது. நீ போட்ட சட்டம். ஹெர்மூஸ் வளைகுடா அவனுடைய ஏரியா, நீ மட்டும் மற்ற வசூல் பண்றா எல்லாத்துட்டையும். கிரீன்லாந்தை போய் பிடிக்க போறேங்கிறா, கனடாவை 51வது ஸ்ட்ரீட் பண்றா, பனாமா கால்வாயில அதாவது உனக்கு ரைட் இருக்குங்கிறா. அப்ப இவருக்கு ரைட்ல அவனுடைய இடத்துலன்னு கேட்கறது எப்படி? 2. அப்புறம் நீ மட்டும் 13,000 அணுகுண்டு வச்சிருக்கா. பக்கத்துல உன்னுடைய நண்பனான யூதன் அவர் 300 அணுகுண்டு வச்சிருக்கான் ரகசியமா.
ஆனா இவர்கள் அணுகுண்டை செய்யல, எங்கள்கிட்ட அணுகுண்டை இல்லைங்கிறான். நீ வந்து பாரு, ஆனால் எங்க பாதுகாப்புக்கு நாங்க வச்சிருப்போம். ஒரு பலிஸ்டிக்ஸ் கூட 2000 கிலோமீட்டர்லாம் நீ வைக்கக்கூடாது. ஆக இந்த பேச்சுக்களில் ஒரு கொலாப்ஸ் இஸ் டோட்டலி த அமிக்கபிள் ட்ரூ செட்டில்மெண்ட். சமாதானம், தற்காலிக பேச்சுவார்த்தை ஹஸ் பீன் கொலாப்ஸ்ட். வழி தெரு கடையில் இருக்கக்கூடிய தேங்காய் எடுத்து வழி பிள்ளையாருக்கு உடைச்ச கதை. அவனுடைய பணத்தை திருப்பி கொடுத்துட்டு சலுகைங்கிறாரு ஜேடி வான்ஸ். அமெரிக்க அதிபர் என்ன சொல்றாரு, டேய் உங்களெல்லாம் நான் எதுக்கு பேச்சுவார்த்தை நடத்தும் போது இப்படி ஒரு அதிபர் சொல்லுவானா? யாராவது ஒரு பைத்தியக்காரன் மேட் அதான் சொல்லுவான். ஒரு உங்களை நான் எதுக்கு உயிரோட விட்டு வச்சிருக்கேன் தெரியுமா? இந்த பேச்சுவார்த்தையில எங்களுக்கு பாசிட்டிவா இருப்பீங்கன்னு தான் விட்டு வச்சிருக்கேன். உங்களே அன்னைக்கே காலி செஞ்சிருக்கணும். ஏன்னா அந்த நாட்டில் நிறைய தலைவர்களை காலி செஞ்சாங்க. உங்களுக்கு தெரியும், சுலைமானியை காலி செஞ்சாங்க, அலிலாரி ஜானியை காலி செஞ்சாங்க. ஏற்கனவே 38 பேர், அதுக்கப்புறம் 48, 100 தலைவர்களை. வேற என்ன சொல்றது, கொமினியவே கொலை செஞ்சு போட்டாங்க. அவருடைய குடும்பம், அவருடைய மகள், அவருடைய பேத்தி, மருமகன், குடும்பத்தையே காலி செஞ்சாங்க. எப்படி காலி செஞ்சாங்க? நாளை மறுநாள் பேச்சுவார்த்தை, இன்றைக்கே கொண்டு போட்டாங்க. இப்ப அவர் இந்த வார்த்தையை சொல்லலாமா? இவ்வளவு கொதிநிலை வந்திருக்கிறது, இவ்வளவு பிரச்சனைகள் வந்த பிறகு இந்த வார்த்தையை அவர் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஆகவே இன்றைக்கு இந்த பேச்சுவார்த்தையில் சமாதானம் ஏற்படவில்லை. மீண்டும் நடக்குமா சார் பேச்சுவார்த்தை? மீண்டும் நடக்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இன்று காலை அது மீண்டும் வராது. ஏனால் இன்னொரு செய்தியும் உண்டு. அமெரிக்காவினுடைய 2 கப்பல்கள், ஒரு கப்பல் பேர் மைக் பர்பி, மற்றொரு கப்பல் USS பீட்டர்சன். இந்த கப்பல்கள் ஹெர்மூஸ் ஊழியாக போய்விட்டது. கப்பலோடு பேச்சுவார்த்தை நடத்திருக்கும் போதே பஹ்ரைன்ல இருந்து அமெரிக்காவுடைய கப்பல்கள் ஹெர்மூஸை கடந்ததாக US சென்காமினுடைய கூப்பர் தெரிவிக்கிறார். ஓன்ட்ட கேட்கல, நாங்களே கப்பலை கொண்டு போயிட்டோம், ஆயுதங்களோடு நாங்க போனோம் அப்படின்னு. அந்த கப்பல் பேர் மைக் மர்பி. அதே போன்று இன்னொரு கப்பல் USS பீட்டர்சன். இந்த 2 கப்பலும் ஆயுதங்களோடு ஹெர்மூஸை கடந்ததாக சென்காமுடைய தலைவர் கூப்பர் தெரிவிக்கிறார். கூப்பர் ஒரு இம்பார்ட்டன்டான முக்கியமான ஆளு. ஆனால் உண்மையில் ஈரான் சொல்கிறது அப்படி எந்த சம்பவமும் நடக்கவில்லை. அப்ப அமெரிக்கா சொல்கிற பொய்களுக்கு அளவே இல்லை. ஏன்னா ஈரான் கடலுக்குள்ளே அந்த கன்னிவெடிகள்லாம் வச்சிருக்காங்க. ஏராளமான கன்னிவெடிகள் இருக்கிறார்கள். மற்ற சில செய்திகள் நம்ம அதையும் பேசத்தான் போகிறோம். இப்ப இந்த பேச்சுவார்த்தையில என்ன நடந்துச்சுங்கிறத மட்டும் நான் சொல்லிட்டேன். பேச்சுவார்த்தை வந்தார்கள். ஏன்னா ஜேடி வான்ஸ் கொஞ்சம் நல்ல தலைவர். அவர் இந்த பேச்சுவார்த்தை முறிந்ததால் அமெரிக்காவில் அடுத்து என்ன நடக்கும், பெரிய குழப்பம் வரும். இந்த பேச்சுவார்த்தை முறிந்ததனால் மத்திய கிழக்கு நாடுகள் மட்டுமல்ல, உலகமே மிகப்பெரிய பஞ்சாயத்தில் சிக்கும். இப்பொழுது அவர்கள் அணுகுண்டை விட பெரிய குண்டைத்தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள் ஈரான். காரணம், ஹெர்மூஸை லாக் பண்ணதுனால இனி கப்பல்கள் போகாது. உலகத்தில் எந்த மூலையிலிருந்தும் எண்ணெய் அங்கே செல்ல வாய்ப்பில்லை. அடுத்து அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? இதை மட்டும் செய்ய போவதில்லை. அவர்கள் அநியாயமாக 50 ஆண்டு காலம் பாதிப்பினால் செங்கடலையும் அவர்கள் இழுத்து கதவடைப்பு செய்ய போகிறார்கள். செங்கடலை எப்படி இழுப்பார்கள் என்று சொன்னால், அதை ஹவுதிகளின் மூலம் மிசைல் தாக்குதலை, ஆன்டி ஷிப் மிசைல், அதை தாக்கலாம். இப்பொழுது இன்று காலை பெஞ்சமின் நெத்தன்யாகு ட்வீட் ஒன்று போட்டிருக்கார், அல்லது எக்ஸ் தளத்தில். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் போருக்கு தயார் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். இப்போ போர் ஆரம்பிக்க போகிறது. அமெரிக்கா இனி மறுபடியும் போரை செய்ய போகிறார்கள். ஈரானும் போரை தயாராக இருக்கிறது. பேச்சுவார்த்தை முடிந்து விட்டது. அநேகமாக இன்று மாலையே இந்த போர் நடக்கலாம். இந்த பேச்சுவார்த்தையில மட்டும் இத்தனை குழப்பம் ஏற்பட்டது. அவர்கள் எல்லாம் புறப்பட்டு போய்விட்டார்கள். இனி கடுமையான புயலுக்கு பின்பு அமைதி வந்திருக்கிறது. இனி மறுபடியும் போர் ஆரம்பிக்க போகிறது. தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி.